அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்திய சஹாபாக்களின் வரலாறை அறிந்து கொள்வோமா? இந்த குழுமம் சார்பாக நம்ம போன வாரம் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து கேள்விகள் கேட்டிருந்தோம். இப்போ அதற்குண்டான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த குழுமத்தில் எப்படின்னா 3 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சஹாபாவுடைய வரலாறு பதியப்படும். அதற்கடுத்த வாரம் கேள்வி போடப்படும். அதற்கடுத்த வாரம் அதனுடைய பதில்கள் போடப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலம் ஒரு சஹாபாக்களுடைய வரலாற்றையும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வியாக, காபாவினுள்ளே பிறந்த சஹாபி யார்? அவர்களின் தந்தையின் உடன் பிறந்தவர்கள் யார் யார்? கபாவினுள்ளே பிறந்த சஹாபியின் பெயர் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய தந்தையுடன் பிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தா அவ்வாம் இப்னு குவைலித், ஹிசாம் இப்னு குவைலித், அப்புறம் ஹாலா பின்த் குவைலித், ஹதிஜா பின்த் குவைலித். இவங்க 4 பேரும் குவைலித் இப்னு அசத் அப்படிங்கிற புகழ்பெற்ற வர்த்தகருடைய மக்களாக இருந்தாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் மனைவியாக இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரர் தான் ஹிசாம். அவங்களுடைய மகன்தான் கபாவினுள்ளே பிறந்த ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இரண்டாவது கேள்வியாக, ஹிஜாபா, சிகாயா, ரஃபாதா, நத்வா, கியாதா மற்றும் லிவா இதை பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லியிருந்தோம். இது ஒன்றும் ஒரு துறைகள். அந்த ஒரு துறைகளுக்கும் ஒரு வேலைகள் தனித்தனியான முறையில் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த ஹிஜாபா அப்படிங்கிற துறையில் என்ன வேலைன்னா, கஅபா ஆலயத்தை பராமரிக்கிற வேலையும் கஅபாவுடைய சாவிகளின் பாதுகாவல் பொறுப்பையும் ஏற்று இருந்துச்சு. சிகாயா இந்த துறையுடைய பணி என்னென்னா, யாத்திரிகர்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கும் ஈச்ச மதுபானம் வழங்குறதுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ரஃபாதா இதனுடைய பொறுப்பு என்னென்னா, உணவு வழங்குகிற பொறுப்பு. நத்துவா இந்த துறையுடைய பொறுப்பு என்னென்னா, இது அனைத்து கூட்டவைகளுக்கும் தலைமை பொறுப்பாக அந்த இடமா இருந்துச்சு. கியாதா, லிவா அந்த ரெண்டும் சற்று மாறுபட்ட துறையாக இருந்துச்சு. கியாதா என்னென்னா, போர்க்காலங்களில் போர் தலைமைக்கும், லிவா ஈட்டியில் கொடியை ஏந்தி படையுடன் செல்வதற்கும் பொறுப்பு ஏற்று இருந்துச்சு. மூணாவது கேள்வி, ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவரை விலைக்கு வாங்கி யாருக்கு அன்பளிப்பாய் வழங்கினார்கள்? சயீத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விலைக்கு வாங்கி அடிமை சந்தையில் இருந்து தன்னுடைய அத்தையாகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. சயீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்னென்னா, சிறு வயதாக இருக்க சொல்ல குலங்களுக்கு இடையேயான போர் ஒன்று ஏற்பட்டு அதில் அவங்க கைப்பற்றப்பட்டு பின்னர் அடிமை சந்தைக்கு விற்பனைக்கு சேர்ந்தாங்க. அப்போ தான் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விலைக்கு வாங்கினாங்க. நான்காவது கேள்வி, மக்காவில் 4 பேர் இருக்கிறார்கள். உருவ வழிபாட்டில் மிகவும் மூழ்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகிறேன். இக்கூற்று யார் கூறியது? அந்த 4 யார் யார்? பெயர்களை தெளிவாக கூறவும். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கூற்றாக இருந்தது. அது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் மக்காவினுள் நுழையும் நாளுக்கு முந்தைய இரவு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதை சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே யார் அவர்கள் அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அத்தாப் இப்னு உசைத், ஜூபேர் இப்னு முத்தீம், ஹக்கீம் இப்னு ஹிசாம், சுஹைல் இப்னு அம்ரு. அந்த 4 பேர் பேரையும் தெரிவிக்கிறாங்க. ஐந்தாவது கேள்வி, ஹக்கீமை அழைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹக்கீம், மிகவும் உசத்தியான ஒட்டகங்கள் உமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அவற்றை உவப்புடன் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் அருட்பேறு அந்த செல்வத்திற்கு கிடைத்து அது மென்மேலும் வளரும். ஆனால் அவற்றை பேராசையுடன் நீர் அணுகினால் அவற்றின் மேல் அல்லாஹ்வின் நற்பேறு இல்லாமல் போவதுடன் உண்டும் வயிறு நிறையாத மனிதனைப் போல் நீர் ஆகிவிடுவீர். கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறப்பானது என்று அறிவுறுத்தினார்கள். இதை கேட்டதும் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதில் என்னவா இருந்துச்சுன்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்குரிய பதிலை பார்க்கலாம்.
அப்படியே உள்வாங்கினாங்க. அப்புறம் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மை சத்தியத்துடன் அனுப்பி வைத்த அந்த இறைவன் மீது ஆணையாக கூறுகிறேன், உம்மை தவிர இனி நான் யாரிடமும் எதுவும் கேட்கவே மாட்டேன். நான் மரணிக்கும் வரை யார் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்று உணர்ச்சி பெருக்கில் சத்தியம் செய்துவிட்டார்கள். அந்த சத்தியத்தை அவங்க கடைசி வரையும் காப்பாற்றினாங்க. மாஷா அல்லாஹ். 6வது கேள்வி, நிகழ்கால ஐநா கட்டடம் போல மக்காவுக்கு இருந்த கட்டடம் எது? அந்த கட்டடத்தை எவ்வளவு விலைக்கு ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விற்றார்கள்? இதற்குண்டான பதில், மக்காவுக்கு தாருன் நத்துவா இக்காலத்து ஐநா கட்டடம் போல் இருந்துச்சு. அந்த இல்லம் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசம்தான் சேர்ந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, தனக்கும் தன்னுடைய கடந்த கால கசந்த காலத்திற்கும் இடையில் பலமான தடுப்புன்ற ஏற்படுத்த நினச்சாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை உதிச்சிச்சு. அந்த வீட்டை 1,00,000 திர்ஹம்களுக்கு விற்றுட்டாங்க. 7வது கேள்வி, மார்க்கம் அனுமதித்த ஆரோக்கிய போட்டியில் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டி போட்ட 3 விஷயங்களை கூறவும்னு கேள்வி கேட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதற்குண்டான பதில்களை தெளிவான முறையில் பார்க்கலாம். முதலாவது போட்டி என்னென்னா, இஸ்லாத்தில் நுழைஞ்ச பின்னாடி தனது முதல் ஹஜ் கடமையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்சது. தன்னுடன் என்ன செஞ்சாங்க, 100 ஒட்டகங்களை சிறப்பாக அலங்கரித்து உடன் அழைத்து சென்றாங்க. அவற்றையெல்லாம் அறுத்து சதக்கா தர்மமாக அதன் இறைச்சி முழுவதையும் எல்லா முஸ்லீம்களுக்கும் பகிர்ந்தளித்து விட்டாங்க. 2வது போட்டி என்னென்னா, அடுத்ததொரு ஹஜ் செஞ்சாங்க. அப்போ 100 அடிமைகளை அவங்களோட அழைத்து அவங்களுக்கு எல்லாம் விடுதலை அளித்தாங்க. அந்த அடிமைகளுடைய கழுத்துக்களில் வெள்ளியில் கழுத்தணி ஒன்று இருந்துச்சு. அதில் அல்லாஹிற்காக ஹக்கீம் பின் ஹிசாமினால் இவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர் என்று பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது எதுக்காகனா, விடுதலை பெற்ற அவ்வடிமைகள் அந்த வெள்ளி ஆபரணத்தை விற்று தங்களுடைய வாழ்க்கையை சுயமாக தூங்கிக் கொள்றதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சுபஹானல்லாஹ். 3வது போட்டி என்னென்னா, அதற்கு அடுத்த ஹஜ் வந்துச்சு. அப்போ அவங்க தன்னோட 1000 செம்மறியாடுகளை ஓட்டி அவற்றையெல்லாம் வினாவில் பலி கொடுத்துட்டு அதனுடைய இறைச்சியை முஸ்லீம்களுக்கு பகிர்ந்து அளித்தாங்க. அவங்க மனசு முழுவதும் போட்டியாக தான் இருந்துச்சு. மற்ற தொடர்களோட போட்டி போடணும், ஏதாவது செஞ்சு நற்கூலியை அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மார்க்கம் ஆரோக்கிய போட்டியை செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 8வது கேள்வி, கலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அறிவிப்பு செய்தார்கள்? ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு அப்புறம் யார்கிட்டையும் எதையும் கேட்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்காக உண்டான பணமும் செல்வமும் கருவூலத்தில் தேங்கி இருந்துச்சு. அவங்கள அழைச்சி பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு மசியவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அவரவருக்கும் அவரவர் கணக்கு நேராக இருக்கணும், அதில் கண்டிப்பாக இருந்தாங்க. ஆனால் மறுமையின் கேள்வி அவங்களுக்கு மிக பிரதானம். கடைசியில் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, மக்கள் மத்தியில் எழுந்து நின்று, இதோ பாருங்கள், ஹக்கீமிற்கு உரிய பங்கை எடுத்துக்கொள்ளும்படி நான் கொடுத்தும் ஹக்கீம் நிராகரித்து விட்டார், இதற்கெல்லாம் நீங்களே சாட்சின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு வாரமும் ஒரு சஹாபியுடைய வரலாறு இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அறிந்து கொள்வோம். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.